என் கருப்பு ராசா. இதாங்க கதையோட தலைப்பு. இது கொஞ்சம் கேட்டால் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் என்ன மன்னிச்சிடுங்க. கேட்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் கதைக்குள்ளே வாங்க. என் கருப்பு ராசா. வாலிப வயதினிலே வருவாய் ஈட்டவே நான் ஒரு வேலையை தேட என்னை வாவென அழைத்தது சென்னை நகரம். அலுவலக நண்பர்களுடன் அடுக்குமாடியில் என் குடியிருப்பு. அரவணைக்கும் உறவுகள் இல்லை. அரவணைக்கும் உறவுகள் இல்லையே, அதுதான் மறுவீடு செல்லும் மணப்பெண்ணின் நிலையோ? கிராமத்தில் பிறந்தவனுக்கு கண்டதெல்லாம் வினோதமோ? இங்கே கண்ணயரும் நேரத்திலே கைகளிலே கைபேசி. முன்னெழும் பழக்கமின்றி விடிந்தும் தூங்கும் நண்பர்கள். அலாரம் அடிக்கும் முன்பே அழுத்தியே அதை அமர்த்திவிட்டு அலுவலகம் செல்வதற்கு அலறி அடித்து ஓடும் ஓட்டம் இவர்களுக்கு ஏனோ. எனக்குள்ளே எழுந்த சிரிப்பு. எனக்கு எதற்கு அலார ஒலிப்பு? காலையிலே எழுந்திடும் சூரிய ஒளி என்னை சுட்டுவிடும் முன்னரே எழுப்பிடுவானே என் காக்கை தோழன். ஆம், என் கருப்பு ராசா. காலை பொழுதினில் காகத்தின் கரைதலை கேட்டிட துடித்தன என் காதுகள். ஆனால் கேட்டதென்னவோ புறா குணுகும் ஒளி. கட்டிலை துறந்தே சட்டென எழுந்து பட்டன பறந்தேன் மொட்டை மாடிக்கு. அங்கே விட்டத்தில் கண்டதோ வட்டமடித்த புறா கூட்டமே. எட்டும் வரை என் கண்ணோக்க கிட்டவில்லையே என் கருப்பு ராசா. காகமே, சிட்டுக்குருவி போல் நீயும் என்னை விட்டு மறைந்தனையோ? சொட்டுமிழி நீருடன் உன்னை தேடுதே என் கண்கள். மொட்டை மாடியின் கட்டை சுவற்றிலே மிச்சமான உணவை வைத்து உச்சமான குரலிலே காக்கா என நான் அழைக்க அச்சமின்றி வந்த புறா ஒன்று மிச்சமின்றி தின்றுவிட்டு எச்சத்தை மட்டும் விட்டு சென்றதே. பாரடா இதனை காக்கை தோழா, பகிர்ந்துண்ணும் பாடத்தை பயிற்றுனராய் எனக்கு கற்றுத்தந்து பறந்தே சென்றனையோ? இங்கே குளிக்க நீரில்லை, எனவே காக்கா குளியல் போதும் என்றான் என் அரை நண்பன். சிரித்தேன் அவனை பார்த்து. ஏனடா இந்த ஏளன சிரிப்பு என என்னை ஏசியே என்னை நோக்க, நண்பா, மாலையில் நீர்நிலைகளில் மூழ்கி குளித்துவிட்டு தான் செல்லுமாம், கூட்டுக்கு செல்லுமாம் காகம் என்றேன். 4 நாட்களுக்கு ஒரு முறை குளிக்கும் நாற்றமடித்த அந்த நண்பனோ நகைச்சுவையை கேட்டது போல் நக்கலாக என்னை பார்த்து சிரித்தான். அலுவலக வளாகத்தில் அக்கப்போர் பேசியே அங்குள்ளவனை சுட்டிக்காட்டிய அதே நண்பன், அங்கே பார், அடுத்தவன் மனைவியை அபகரிப்பது போல் அவன் தலை சாய்த்து காக்கா பார்வை பார்க்கிறான் என்றான். ஆத்திரமடைந்தேன் நான். காகம் ஒரு ஒழுக்கமுள்ள பறவையடா பாவி என்றேன். காக்கை தன் ஜோடியை தவிர வேறு எந்த இனத்திலையும் சேராது என்பது உனக்கு தெரியாதா என்று அவனை கடிந்தேன். காக்கைக்கு பரிந்து பேசும் என்னை வினோதமாய் பார்த்தான் அவன். காலங்கள் உருண்டோட என்று என் அருகே என் கொல்லு பேரன். அதே சென்னை நகரம். காலை பொழுதினில் காக்கை கரையும் சத்தம், ஆனால் கைபேசியின் அலார ஒலியாய். என்ன தாத்தா இது, காக்கா என அலார ஒலி என கேட்டு கேலி செய்து என்னை பார்த்து சிரித்தான் 7 வயது என் பேரன் ராகுல். காகம் ஒரு காலத்தில் நம்மிடையே மூதாதரையராய் வாழ்ந்து மறைந்த பறவையடாய் என்றேன். என் கண்களிலே கண்ணீர். புரியாது முழிக்கும் பேரனுக்கு எப்படி விளக்குவேன் என் சனி பகவானே என வேண்டிக்கொண்டு, இந்த தாத்தா இறந்தால் இவன் எதை விட்டு விட்டு சென்றான் என தேடியே இங்கு நடக்குமடா ஒரு சொத்து சண்டை.
ஆனால் ஒற்றை காக்கை இறந்தால் அத்தனை காக்கைகளும் ஒன்று கூடி கரையும். அந்த நல்ல பறவை இனத்தை நாம் இழந்து விட்டோமடா பேராயன அழுதேன். என் கண்களை துளைத்த என் பேரனோ, அவன் கண்களிலும் கண்ணீர். காகத்தை நீ காணவே முடியாதா தாத்தா என கேட்ட பேரனுக்கு, ஏன் முடியாது என கூறியே தன் கூட்டில் குயிலின் முட்டைக்கும் இடமளிக்கும் என் கருப்பு ராசா காகத்தை அவனுக்கு காட்டினேன் கூகுளில். நன்றி, வணக்கம். அந்த ஆகாய தோட்டியை அதிசயமாய் பார்த்தே அகமகிழ்ந்தான் பேரன். அவன் அருகில் அழுதபடியே நான். இது கற்பனையே என்றாலும் பறவை இனங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது சொல்ல வந்தேன் நான். இது கதை பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு பகிரலாம். காக்கை கனவா கரைந்துண்ணும் ஆக்கமும் மன்னனீரார்க்கே உள. குறள் 524. நன்றி.